மகாபாரத போர் நடந்துகிட்டே இருக்கு. தினமும் பாண்டவர் படையை துரியோதனனோட ஆட்கள் அழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா துரியோதனன் இன்னும் ஒரு தந்திரம் பண்ண முடிவு பண்ணான். அவன் தன்னோட மாயாஜால வித்தைக்காரன் சுகனை கூப்பிட்டான். சுகனுக்கு யார் வேணும்னாலும் உருவத்தை மாத்திக்கிறோட சக்தி உண்டு. அவன் யார வேணும்னாலும் ஏமாத்திடுவான். துரியோதனன் அவன்கிட்ட, நீ யானை மாதிரி மாறணும், இல்ல பீமன் மாதிரி மாறணும், எப்படி இருந்தாலும் அர்ஜுனனை கொன்னுடு கட்டளையிட்டான். அன்னைக்கு ராத்திரி சுகன் பாண்டவர் படைத்தலைவர் மாதிரி உருமாறி வந்தான். அவன் பாண்டவர் ஆளு மாதிரி பேசி எதிரிகளோட ரகசியங்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணான். அவன் பாண்டவர்கள் கிட்ட வந்து அர்ஜுனனுக்கு சொந்தக்காரன்னு சொல்லி விஷயங்களை சேகரிக்க ஆரம்பிச்சான். கிருஷ்ணன் எப்பவும் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிப்பாரு. அவர் இந்த புது ஆளை ஒத்து பார்த்துட்டு இவன் யாருன்னு சந்தேகம் அடைஞ்சாரு. அப்புறம் கிருஷ்ணன் ஒரு திட்டம் போட்டாரு. அவன் உண்மையிலேயே பாண்டவர் ஆளான்னு தெரிஞ்சுக்க மந்திரம் போட்ட தண்ணி அவன் மேல தெளிக்க சொன்னாரு. அந்த தண்ணி சுகன் மேல பட்டதும் அவனோட உண்மையான உருவம் வெளிப்பட்டுடுச்சு. அவன் மாயாஜாலக்காரன் சுகன். பாண்டவர் வீரர்கள் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. சுகன் தப்பிக்க முயற்சி பண்ணான். ஆனா அதுக்குள்ள கிருஷ்ணன் அவனோட வேலையை முடிச்சிட்டாரு. அவர் அர்ஜுனன் கிட்ட, இவனை உடனே கொன்னுடுன்னு சொன்னாரு. அர்ஜுனன் ஒரு அம்பை எய்து ஒரே அடியில சுகனை கொன்னுட்டாரு. கிருஷ்ணனோட புத்திசாலித்தனத்தால ஒரு பெரிய மோசடி போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு.